வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னுடைய ஃபேவரட்டான பைத்தம்பருப்பு பாயாசம் செய்ய போகிறேன். அது கூட வந்து நான் ஜவ்வரிசி ஆட் பண்ண போகிறேன். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. பைத்தம்பருப்பு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதாவது வந்து பைத்தம்பருப்பு வறுக்கும் போது ஒரு சில மனம் வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவும் தீச்சி கலர் மாறுற மாதிரியெல்லாம் வறுக்கக்கூடாது. லைட்டாக வறுக்கும் போதே ஒரு மனம் வரும் சூப்பராக. அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது பைத்தம்பருப்பு எடுத்தாச்சு. இப்போ அதே பேனில் ஜவ்வரிசியும் ஆட் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி வந்து இன்ஸ்டண்ட்டாகவே செய்யலாம். பாருங்கள், நான் வந்து நல்லா அந்த வெள்ளை கலரில் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நான் வறுக்க போகிறேன். லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. பைத்தம்பருப்பு பாயாசத்தோட நம்ம சேமியா கூட போடலாம், ஜவ்வரிசியும் போடலாம், இல்லை செப்ரேட்டாகவும் செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பைத்தம்பருப்பு போட்டு செஞ்சாலே கம கமன்னு சூப்பராக இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மை ஃபேவரட் பைத்தம்பருப்பு பாயாசம். இப்போ வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், அப்படியே பொரியுது பாருங்கள். அப்படியே க்யூட்டாக அழகாக இருக்குல்ல. இந்த மாதிரி பொரியும் போது பார்க்குறதுக்கு இது நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா வெள்ளாமே ஃபுல்லாக வெள்ளையாக ஆகிடணும். பாருங்கள் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். சூப்பராக வறுபட்டுடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வறுபடணும். எப்போவுமே வந்து நம்ம ஜவ்வரிசி வந்து இந்த அளவுக்கு தான் வறுபடணும். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து வறுத்ததுனால ஜவ்வரிசி வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். பாருங்கள், ஜவ்வரிசி சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பைத்தம்பருப்பை வேக வச்சு எடுத்துருக்கோம். பைத்தம்பருப்பும் நல்லா வெந்துருச்சு. நான் குக்கரில் ஒரு 3 விசில் வச்சுருந்தேன். நல்லா வெந்திருக்கு. இப்போ அந்த பைத்தம்பருப்பை இந்த ஜவ்வரிசி கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். பால் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நாட்டு சர்க்கரை ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் சுகர்லேயே ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வெல்லத்துலேயும் செய்யலாம். நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். ஸோ ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நார்மலான பால் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக தேங்காய் பால் ஆட் பண்ணால் இன்னுமே சூப்பராக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஆல்ரெடி வந்து ஜவ்வரிசி வெந்திருக்கு, பைத்தம்பருப்பும் வெந்திருக்கு. நான் ரொம்ப லோ ஃப்ளேம் வச்சு இப்போ நான் ஸ்டவ் கூட ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போது நான் ஏலக்காய் ஒன்று மணத்துக்காக ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், சூப்பராக கீராட்டமே சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். என்னுடைய சூப்பரான பைத்தம்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நான் போய் இதை சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நோயின்றி வாழ்வோம், நலமாக வாழ்வோம். ஜவ்வரிசி ஆட் பண்ணாமல் பைத்தம்பருப்பு மட்டும் வச்சு பாயாசம் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.